பிரேஸ் த லார்ட். இன்றைய காலை மன்னா, நீ ஜீவனை விரும்புகிறாயா? ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. 1 பேதுரு 3:10. நம் நாவு பொல்லாததாய் இருக்குமாயின் நம் எதிர்காலமும் பொல்லாததாகவே இருக்கும் என்கிற பயப்படத்தக்க உண்மையை இங்கு நாம் காண்கிறோம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டுமென்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை விலக்கக் கடவன். வேறு வார்த்தைகளில் கூறின், உன் நாவு பொல்லாததாய் இருந்தால் உண்மையில் உன் ஜீவனை நீயே வெறுக்கிறாய். எதிர்காலத்தில் நல்ல நாட்களை காணவும் உனக்கு விருப்பம் இராது. உன் வாழ்க்கை உன் நாவுடன் நெருங்கிய தொடர்புள்ளது. உன் நாவு பொல்லாததாக இருக்கும்போது உன் வாழ்க்கையும் பொல்லாததாகவே இருக்கும். அவ்வாறே உன் நாவு இனிமையானதாக, கிருபையுள்ளதாக, மனதுருக்கமுள்ளதாக, இரக்கமுள்ளதாக இருந்தால் உன் வாழ்க்கையும் அதுபோலவே அமையும். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் என்று நீதிமொழிகள் 15:4 வாசிக்கிறோம். நீ சாக வேண்டும் என்று அடிக்கடி வாஞ்சிக்கிறாயா? இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை என்று அதற்கு நீ பல சாக்கு போக்குகளை சொல்லக்கூடும். ஆனால் மெய்யான பிரச்சனை உன் நாவே ஆகும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று நீதிமொழிகள் 18:21 வாசிக்கிறோம். உன் நாவு பொல்லாததாய் இருக்குமாயின் நீ ஜீவனை விரும்புவதற்கு பதிலாக அதை வெறுக்கிறாய். உன் நாவு ஜீவ ஊற்றாக இருந்து இனிமையும் கிருபையும் உள்ள வார்த்தைகளை மொழிந்தால் உன் வாழ்க்கையும் கிருபையாலும் நன்மையாலும் நிரம்பியிருப்பதை நீ காண்பாய். நீ மரணத்தை விரும்ப மாட்டாய். கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து. நீ உன் வார்த்தைகளில் உண்மையற்றவனாய் வஞ்சகமுள்ளவனாய் இருந்து இரட்டை இருதயத்தோடு, அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறவனாய் இருந்தால் நிச்சயமாகவே நீ நல்ல நாட்களை காண மாட்டாய். ஆமேன்.